ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் சூப்பர் அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச சேமியா உப்புமா தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சேமியா உப்புமா தான் செய்ய போகிறோம். அதை டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி மாற்றி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறும் கார்னும் வந்து பட்டாணியோ வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு வெங்காயத்தையும் ஒரு நீல வாக்கில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குறோம். வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் கார்ன்ஸும் இதில் போட்டுருந்தோம். நான் வந்து வீட்டில் எப்பயுமே ஃப்ரீசரில் வந்து கார்னும் பச்சை பட்டாணியும் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அதில் ஈஸியாக ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதுக்கு கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள்ன்றதால சீக்கிரம் வந்துடும். அதனால் நம்ம இப்போ தேவையான அளவு இப்போது சேமியாவை இதில் ஆட் பண்ணி நான் வந்து இதிலே வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு போடுவாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது கூட வேணும்னா நம்ம கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நான் எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு ரொம்ப நாள் வந்து இதுதான் நூடுல்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துட்ருந்தேன். இதுதான் நம்ம இந்தியன் நூடுல்ஸு. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நமக்கு சொல்லுங்கள். தண்ணி சொன்னோடனே அவ்வளோதான், அதை கலரி கொத்தமல்லி போட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.